வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மேஷராசிக்கு ஜூன் மாதத்தில் எப்படி இருக்கும் இந்த கிரக நிலவரங்கள்? மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? மேஷராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முக்கியமாக அந்த பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அவர் மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஒரு சகாயஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன்லாம் 3ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு இது. அப்போ இந்த 15 நாள் ஓரளவுக்கு தனவரவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் முக்கியமான இது என்னென்னா, இவங்களுக்கு ராசிநாதன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இவங்களுக்கு ராசிநாதன் அவங்க தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அப்போ இந்த 1-8 அதிபதி செவ்வாய் இது வரைக்கும் அவரோட ஜென்மராசியிலேயே ஆட்சி அமைத்து அங்கே இருக்கார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் அவர் 20ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஸோ ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது, அதாவது இவங்க மங்களக்காரகன். ஸோ இந்த மங்களக்காரகன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது இவருக்கு உடல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக இருக்கும். சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தனவரவு தாராளமாக கிடைக்குங்க. அப்போ இந்த மாதம் இந்த பண விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு ஏற்றம் நிறைந்த மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமையுது. அதே சமயம் புதன் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கார். 3ஆம் இடத்துக்கு வரார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குரு மாறி இருக்கிறதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்துட்டு அவங்களோட முயற்சிகளை ஆல்மோஸ்ட் கில்லிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. இன்னும் எவ்வளோ எடுத்தாங்க முயற்சிகள், சரியாகலை. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்ல. அந்த இடத்துல புதன் சேர்றார். புதன் சேரும்போது குருவும் புதனும் சேர்ந்துன்னு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிற ஒரு அமைப்பு இருக்குங்க. முக்கியமாக அதுமாதிரி சுக்கிர பகவான், சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்காங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கார், ஓரளவுக்கு பரவாயில்லை. அவரும் 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 4ஆம் இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 7.5 போயிட்டுருக்கார். அது கொஞ்சம் மத்தியமமான பலன் தான். இருந்தாலும் அந்த முதல் 2.5 அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சுப விரயம் தான் கிடைக்கும். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கவனமாக இருந்தாங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளே வராதுங்க. நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. ஏன்னா உடம்பை கவனிச்சிக்கல, ஒரு டென்ஷன். அதனால தான் மருத்துவ செலவுகள். இவங்க உடம்பை நல்லா கவனிச்சிட்டாங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் வராது. மற்றபடி ராகு கேது பரவாயில்லை. ஆனால் கேது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போதே, அதுவும் சூரியனோட வீட்டில் இருக்கார், குழப்பம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு இவங்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்துட்ருக்கார். இதுதான் இந்த மாதத்தோட ஒரு அமைப்பு. இவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாம்.
இந்த கிரகத்தோட பலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாசத்துக்கு? ஏன்னா குருவும் பயிற்சியாக வராது. ஜூன் மாதம் 2ஆம் தேதியே வந்து குரு பயிற்சி. இந்த மாசத்துல ஆரம்பத்திலே ஒரு நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். 1ஆம் தேதியிலிருந்தே இவங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பா கிடைக்கும். அவங்களே பார்க்கலாம், கண்கூடா பார்க்கலாம். அவங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தொழில், வியாபாரம் இதுல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மேன்மையான போக்கு கண்டிப்பா இப்போ ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த மேஷராசினியர்களுக்கு கணவன் மனைவிக்கிட்ட ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள்ங்க. ஏன்னா பணவரவு இல்லை, எல்லாம் ஒரு டென்ஷன். அதுலேயே கொஞ்சம் கணவன் மனைவி வேறுபாடு நிறைய இருந்திருக்கு. ஒன்று கணவருக்கு உடம்பு முடியல, அதனால மனைவிக்கு டென்ஷன், இல்லை மனைவி உடம்பு முடியல கணவருக்கு டென்ஷன். இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு இதாக இருந்தது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி கணவன் மனைவி உறவு ரொம்ப பலமாக இருக்கும். அதனால ரொம்ப விசேஷமான ஒரு மாதம்னு சொல்லலாம். ஓகே. திருமண ரீதியா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குமா? திருமண ரீதியாக அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த திருமணம் அப்படிங்கும்போது 7ஆம் இடம், 2ஆம் இடம், 8ஆம் இடம் சொல்லலாம். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது என்ன, தீர்க்க சுமங்கலி பாவம்னு 8ஆம் இடம் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு திருமண யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தால் இவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஓகே. கடன் இது மாதிரி நோய் இது மாதிரி இது சம்மந்தப்பட்டதில் எப்படி உஷாராக இருக்கணும்? கண்டிப்பாக இவங்களுக்கு கடன் சுமை குறையுங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா 3-6 குடைவர். அந்த 3-6 குடைவர் 4ஆம் இடத்துக்கு வரார். ஸோ இவங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் கூட தாய் வழி உறவினர்கள், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள் இவங்கெல்லாம் கை கொடுத்து உதவுவாங்க. ஸோ கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒரு சொத்து சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கடனை அடைச்சிட்டு வேறு எதுலையாவது ஒரு பிளான் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் வருமானம் நல்லபடியாக இருக்கும், கடன் சுமை குறையும். ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஓகே. பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாசத்துல? இந்த மாதம் பெண்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா மனசில் இருக்கிற கவலைகள் குறையக்கூடிய ஒரு மாதம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதனாலே மனசில் இருக்கிற கவலைகள் அவங்களுக்கு குறையும். அந்த கவலை குறைஞ்சாலே அவங்க முகத்தில் ஒரு பொலிவு கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் பெண்களுக்கு போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஓகே. பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசினியர்களுக்கு கடந்த வருடங்களில் கடன் சுமை தான் அதிகமாக இருக்குது. ஸோ கடன் குறைஞ்சாலே இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடும். இவங்க எடுக்கிற காரியங்களும் நல்லபடியாக இருக்கும். அதனால் இவங்க பெரிய லெவலில் ஒரு பரிகாரங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஏன்னா நரசிம்மரை தனியாக வழிபாடு பண்ணுறதை விட லக்ஷ்மி நரசிம்மராக வழிபாடு பண்ணால் கடன் சுமை குறையும். என்ன அதனால ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமகன் டெய்லி ஒரு 107 தடவை, என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம் இந்த மாதம் அவங்க கடன் சுமை குறையிறத. அதே மாதிரி அவங்க எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, குடும்ப பெண்களுக்கும் சரி, எல்லா விதத்திலும் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். ஆக இந்த பரிகாரம் இதை மட்டும் சொல்லிக்கிட்டே வந்தாங்கனாலே இவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.